நன்றி 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 ஆண்டவரே. Praise with the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், இருதயங்களை தாழ்த்துகிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் உதவிக்காக நன்றி, நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. நல்லவரல்லாத எங்களை நேசித்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரிது, கிருபை பெரிது, தயவு பெரிது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தார், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தார். கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தார், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தார். அல்லேலுயா, அல்லேலுயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தீ, அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தீ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலுயா, அல்லேலுயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசுவே, ஜீவனின் அதிபதியே, ஜீவாதிபதியே, சகல மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரரே, உயிர்த்தெழுந்த மகத்தான இயேசுவே, நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. இயற்கைக்கு மேம்பட்ட மகத்தான காரியங்களை செய்கிற மகிமையின் யெகோவா தேவனே, இந்த காலவேளையிலே உம்மை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்படும்படிக்கு செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய எல்லா கவலை, கண்ணீர், பாரம், துக்கம், எல்லா பலவீனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் ஆவிக்குரிய நிலையில் நிறுத்தும்படிக்கு செபிக்கிறோம். இந்த காலவெளியிலே எங்களை நீர்தாமே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்ப ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்ப ஆண்டவரே, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினாலே எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பும்படிக்கு செபிக்கிற ஆண்டவரே. ஏதோ ஏனோ தானோ வாழ்க்கை நாங்கள் வாழாதபடி, ஏதோ ஆண்டவரே எங்கள் மனம் போன போக்கிலே ஜீவிக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஓட்ட பந்தயத்தில் நாங்கள் ஒழுங்கின் கிரமமாய் ஓடி பந்தய பொருளை ஆண்டவரே நாங்கள் விதியின்படி ஓடி பந்தய பொருளை பெற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் வெறும் காட்டிலே சிலமம் பண்ணுவர்களாய் இராதபடிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை மிகுந்த நிச்சயமுடையவர்களாய் ஆண்டவரே காரியங்களை தேவனுக்காக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலவேளையில் யாருக்கு சுகம் வேணுமோ, யாருக்கு விடுதலை வேணுமோ, யாருக்கு ஆண்டவரே நீர் அதிக தேவையாக இருக்கிறீரோ அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு வராதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தையும் உடைய அன்பினால நிரப்பி உடைய வார்த்தையினால நிரப்பும்படிக்கு செபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிறதான சௌரி ஷீலா தினகரனுக்காக செபிக்கிறேன். அந்த சௌரிக்கு இந்த காலவேளை கர்த்தர் தாமே சுகத்தை அளிக்கும்படிக்கு ஆண்டவரே ஆரோக்கியத்தை அளிக்கும்படிக்கு செபிக்கிறோம். வேறு யாராவது ஆண்டவரே சுகவீனமாக இருப்பார்கள் என்றால் அவருடைய இருதயங்களோடு கர்த்தரை இடைப்பட்டு அவருக்கு எல்லா நல்ல சூழ்நிலையும் கர்த்தர் உருவாக்கி தரும்படி செபிக்கிறோம். மகத்தான தேவன், மகிமையின் யெகோவா,
எங்களோடு இடைப்படும். உம்முடைய நாமத்தின் மேன்மை மகிமைக்காக இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். இதோ ஆண்டவரை, என்னை உம்முடைய ரத்தத்தின் கீழே ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை பரிசுத்தப்படுத்தும், எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும், நினைவுகளை பரிசுத்தப்படுத்தும், யோசனைகளை பரிசுத்தப்படுத்தும், உதடுகளை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் உத்தமமாய் ஆண்டவரே செவி கொடுக்க உதவி செய்யும். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கட்டும். எல்லா காரியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் நான் யாவரும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். அது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1094 1094 பக்கம் 1094 அந்த பக்கத்தில் இருக்கிறதான சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1 - 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சகரியா 4 1 - 7. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவதைப் போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதில் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவு மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தோடு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நாம் உட்காரலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் உங்கள் எல்லாருக்கிட்ட இந்த செய்தி இருக்குன்னு நினைக்கிறேன். கிருபையின் செய்தி, த மெசேஜ் ஆஃப் கிரேஸ் என்ற செய்தியை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இந்த புத்தகத்தை நீங்கள் யாவரும் படிக்கும்படிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு தேவனோடு கூட அவருடைய கிருபை குறித்ததான விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக போதிக்கும். பின்னால் கேட்குதுங்களா? ஓகே. த மெசேஜ் ஆஃப் கிரேஸ் என்கிறதான இந்த செய்தி, இந்த செய்தியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நாம் வாசித்த இதே வேத பகுதியை நம்முடைய தீர்க்கதரிசியானவர் வாசித்து இதில் சில காரியங்களை அவர் அவிதமாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆலயத்தை புதுப்பிக்க ஆயத்தமான நேரத்தின் போது இது நடந்ததுன்னு நமக்கு தெரியும். செருபாபேல் ஜனங்களின் மத்தியில் பெரிய ராஜகுமாரனாக இருந்தான். அவன் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டான். இப்பொழுது நீங்கள் அபிஷேக ஆடையை, ஆவிக்குரிய சிந்தையை இன்று காலை உடுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்ன சொல்கிறாருங்க? இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்ததான இந்த சம்பவத்தை சொல்லிட்டு, இப்பொழுது நீங்கள் அபிஷேக ஆடையை, புரியுதுங்களா? ஒரு அபிஷேகமான ஒரு ஆடை இருக்குது, அந்த ஆடையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை உடுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மகத்தான ராஜகுமாரன் கர்த்தருடைய வீட்டை திரும்ப கட்ட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டான். அவன் தீர்மானம் செய்தபோது அஸ்திபார கல்லை நிலைநாட்டினான். அப்படி என்று இந்த செய்தியை ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு இதில் வந்துட்டு அவன் அதனுடைய முடிவில் அப்படியாக சில காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதனுடைய உண்மையான பின்னணி என்ன என்கிற காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிப்போம். இந்த தீர்க்கதரிசியாகிய சகரியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிப்பதற்கு 519 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இயேசு கிறிஸ்து ஜீவிப்பதற்கு முன்பாக 519 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இவர் தாமே இந்த சகரியா 4ஆம் அதிகாரமானது ஒரு திரும்ப அழித்தலை குறித்து பேசுகிறது.
சரிங்களா? அதாவது திரும்ப அளித்தல்னா ஒரு பொருள் இருக்குது, ஒரு நன்றாக செய்யப்பட்ட ஒரு பொருள், அது மிக மோசமான நிலை அடைந்து அது தாறுமாறாக்கப்பட்டு அது கலைக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் அது மீண்டுமாக ஒரு நபர் மூலமாக அது என்ன நிலையில் இருந்ததோ மீண்டுமாக அதே நிலைக்கு அது ஒழுங்காக்கப்படுகிறது. இதைத்தான் திரும்ப அளித்தலை குறித்து காரியமாக இருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு காரியமும் புதிய ஏற்பாட்டுக்கு அது நிஜமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய ஷேடோ, நிழல். இப்போ நாம் போகும்போது என்ன ஆகுதுங்க, நிழலை பார்க்கிறோம். ஒரு நிழல் இருக்கும் என்றால் அதற்கான நிஜம் நிச்சயமாக இருக்கும். ஒரு நிஜமான ஒன்றை தான் ஒரு நிழலானது பிரதிபலிக்கிறது. ஒரு நிஜம் இல்லாமல் ஒரு நிழல் விழவே விழாது. சரிங்களா? அதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு சம்பவங்களுமே நிழல், வரப்போவதுதான் நிஜமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த 4ஆம் அதிகாரம் சகரியாவில் சொல்லப்பட்டதான இந்த சம்பவமானது அது ஒரு நிழலாக இருந்தது. உண்மையிலேயே வர வேண்டிய காரியம் நிஜமானது, அது இப்பொழுதுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நீங்கள் வேதாகமத்தை பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது எப்போதெல்லாம் வாசிக்கிறீர்களோ அது ஒரு நிழலான காரியமாக, ஒரு ஷேடோவாக இருக்கிறது. ஓகே, நாம் இப்போ இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், உங்களுக்கு யாருக்கும் தெரியும், தாவீதின் குமாரனான சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினார். ரொம்ப அழகாக கட்டப்பட்ட தேவாலயம் அது. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் தேவனுடைய வார்த்தைக்கு கனவீனமான காரியங்களை கொடுக்கும்போது நாம் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை இழந்து போகும். ஓகே, இப்பொழுது இந்த தாவீதின் குமாரனான சாலமோன் ஒரு தேவனுடைய வீட்டை அவர் கட்டுகிறார். தேவனுக்காக மிக ஒரு அழகான வீடு. ஆக்சுவலாக தாவீதுக்கு தான் தேவனுக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் தாவீது அநேக சண்டைகளை செய்தபடினாலே தேவன் தாவீதுக்கு அந்த வீட்டை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. தாவீதுக்கு குமாரனாய் இருந்ததான சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டினான். பாருங்க, அந்த தேவாலயமானது சாதாரணமான ஒரு தேவாலயமாக கட்டப்படவில்லை. அவன் மிக நேர்த்தியாக, அவன் பூமியிலே வாழ்ந்த மனிதர்களே அதிகமான ஞானத்தை கொண்டதான இந்த சாலமோன் மிக நேர்த்தியாக இந்த வீட்டை கட்டினான் தேவனுக்காக. அந்த ஆலயத்தை கட்டின போது, அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த நாளிலே தேவனுடைய குளோரி, ஷெக்கினா மகிமை அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் ஏடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜபத்தையும் தேவன் கேட்டார். அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ண நாளிலே அவ்விதமாக ஜபம் பண்ணப்பட்டது. யாராவது எங்கேயாச்சும் தொந்தரவு இல்லை, பிரச்சனை இல்லை, இடுக்கணில் மாட்டும் பொழுது இந்த தேவாலயத்தை நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால் அந்த ஜபத்தை தேவன் கேட்டு அவர்களை விடுவிப்பார் என்று சாலமோன் ஜெபித்த போது தேவன் அதை கேட்டார். ஒரு நேரத்தில் யோனா என்கிறதான தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய வார்த்தை விட்டு அவர் வழிவிலகி போகும்பொழுது அவர் ஒரு தொந்தரவில் மாட்டிக்கொண்டார். அவர் கடலில் தூக்கி வீசப்பட்ட அவர் ஒரு பெரிய மீனானது விழுங்கி போட்டது. இப்போ மீன் வயிற்றிலே கை கால்கள் கட்டப்பட்டவராக அந்த பாசி செடியெல்லாம் அவர் சுற்றி கொண்டிருந்தது. அவர் ஒரு மீனுடைய வயிற்றிலே அவர் மீன் சாப்பிட்ட அந்த சாப்பாடோடு கூட அவர் உள்ள மிதந்து கொண்டிருந்தார். இவ்விதமான நேரத்தில் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சிந்தை வந்தது. சாலமோன் இப்படி ஜெபிச்சாரு, நாம் அந்த தேவாலயத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நமக்கு கிருபையை தந்து நம்மை விடுவிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட சாலமோன் ஜெபித்தார். நிச்சயமாகவே அந்த யோனா விடுவிக்கப்பட்டார். மீன் என்ன பண்ணிச்சிங்க, அவரை கரையில் ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து அவரை கக்கியது. அப்போ அந்த சாலமோன் கட்டினதான அந்த தேவாலயத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியமானது இருந்தது. தேவன் அங்க இந்த ஜபங்களை கேட்டார். அங்க தேவனுடைய மகிமையானது ஜனங்கள் மத்தியிலே பிரத்யட்சமானது. ஆமாங்க, அது ஒரு மகத்தான ஒரு தேவாலயமாக இருந்தது. இவ்விதமாக அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டி மகா பெரிய மகிமை தேவனுக்கு கொண்டு வந்தார். ஆனால் சில வருடங்கள் கழித்த பிறகு அந்த ஆலயமானது நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவினாலே, பாபிலோன் ராஜாவினாலே அந்த தேவாலயம் முற்றிலுமாக இடிக்கப்பட்டது. அந்த தேவாலயம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது. அது ஒன்றுமில்லாமல் போகும் அளவுக்கு அந்த தேவாலயம் ஆனது. அந்த தேவாலயம் ஆன பிறகு அந்த தேவாலயத்தை இடித்து போட்டு அதற்கு தான் அலங்கங்கள், அலங்கம் என்றால் என்ன தெரியுங்களா, சுவர்.
அங்கே இருக்கிறதான சுவரெல்லாம் இடிச்சிட்டு அந்த பட்டணத்தையே தீக்கரையாக்கி அங்கிருந்ததான தேவனுடைய ஜனங்களை இந்த நேபுகாத் நேச்சார் என்கிறதான இந்த பாபிலோனிய ராஜா அந்த ஜனங்களை கைதிகளாக தன்னுடைய தேசத்திற்கு பிடித்து கொண்டு போனான். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனுடைய ஆளுகையின் கீழே போயிட்டாங்க. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அண்டர்ல தான் இருந்தாங்க. முதலா தேவனுடைய ஜனங்கள் ஆபிரகாமிலிருந்து தொடங்கி தேவனுடைய ஜனங்கள் முதலாக ஒரு புறஜாதி ராஜாவின் ஆளுகையின் கீழே போனது இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா வாழ்ந்த இந்த நாட்களில் தான். அல்லேலூயா. ஆனா இது எல்லாமே நடந்தாலும் கூட தேவன் தாமே ஒரு வாக்குத்தத்தத்தை செய்திருந்தார். அது என்னவென்றால், மீண்டுமாக இந்த ஜனங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன், மீண்டுமாக இந்த ஆலயத்தை நான் திரும்ப எழுப்பித்து கட்டுவேன், மீண்டுமாக இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்படும், தேவன் அந்த ஜனங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லி அதை நம்ம தானியேலில் 70 வாரங்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் மீண்டுமாக திரும்ப வருவார்கள், இந்த சாலமோனுடைய தேவாலயம் திரும்ப கட்டப்படும் என்று. ஏனென்றால் இந்த ஜனங்கள், இந்த பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போனதான இந்த ஜனங்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்படுதலாலே அழைக்கப்பட்ட ஜனங்கள். தேவனுடைய உடன்படிக்கை அவர்களுக்கு இருந்தது. தேவன் அந்த ஜனங்களோடு கூட வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அப்போ தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ என்ன நிலைக்கு போனாலும் தேவனுடைய திரும்ப கொண்டு வருவார். ஆமா, நீ எந்த நிலைக்கு போனாலும், சத்ரு உன்னை என்ன நிலைக்கு கொண்டு போனாலும் உன்னை தேவன் மீண்டுமாக திரும்ப கொண்டு வருவார். இதுதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு இருக்கிறதான ஒரு மகத்தான நம்பிக்கை, ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையை பிசாசு உண்மையிலே சீரழிக்கவே முடியாது. ஆனா சீரழிக்கிற நிலைக்கெல்லாம் நம்மளை கொண்டு போவான். நம்மளை பாருங்க, நம்ம யாருமே இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் கதை முடிஞ்சது, உன் நிலை முடிந்தது என்று பிசாசு உங்களுக்கு சொன்னாலும், உங்களுக்கு விடுவிக்கப்படுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையே இல்லாமல் போனாலும், உனக்கு ஆதரவு இல்லை, நான் என்ன வேணா உன்னை செய்வேன், நான் என்ன வேணா அதிகாரத்தை உன் மேலே கொண்டு வருவேன், நான் எவ்வளோ ஒன்றா அழுத்தத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு உனக்கு விரோதமாக ஒருவன் தன்னுடைய எண்ணங்களிலே சிந்திப்பான் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக பிரத்யட்சமாவார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவளை காத்து கொள்வார். ஆமா, இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற நம்பிக்கை. அது ஆவிக்குரிய மண்டலமா இருக்கட்டும், அது மாம்சீகமான இடமா இருக்கட்டும், நிச்சயமா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நமக்கு தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனோடு ஒரு உடன்படிக்கை இருந்தது. ஆபிரகாமோடு தேவன் நிபந்தனையற்ற உடன்படிக்கை செய்தார். நிபந்தனையற்ற உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? இப்போ நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரேன். வாடகைக்கு வரும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். ஒரு 12 மாதத்துக்கு, ஒரு 24 மாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது அந்த அக்ரிமெண்ட்டில் நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், முன்தொகையாக அட்வான்ஸ் கொடுக்குறேன், நான் இத்தனை நாள் நான் காலி பண்ணுவதற்கு 3 மாதத்துக்கு முன்னாலே சொல்லணும், இல்லை நீங்கள் என்னை காலி பண்ணால் 3 மாதம் சொல்லணும், நான் உடனடியாக என்னை காலி பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு 1 மாதம் வாடகை தரணும். இதெல்லாம் நிபந்தனைகள் இருக்கும். எங்கள் வீட்டில் என்ன செவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். இதெல்லாம் நிபந்தனை. இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டு நாம் ஒரு 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 என்ன சொல்றதுன்னா, ஒரு வீட்டு வாடகைதாரராக ஒரு உரிமையாளரோடு கூட நாம் இருப்போம். ஆனால் தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்த போது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் பாரு, எந்த நிபந்தனை இல்லை. நான் அவன் உன்னை என்ன பண்ணாலும் நான் அவனை பற்றி எதுவும் விசாரிக்க மாட்டேன், நான் நிச்சயமா உனக்காக உதவி செய்வேன். இந்த நிபந்தனையற்ற உடன்படிக்கை தேவன் செய்தார். இந்த நிபந்தனையற்ற உடன்படிக்கையின் பேர்ல தான் அவர்களுக்கு திரும்ப அளித்தலை தேவன் வைத்திருந்தார். அவங்க பாகால்களை வணங்கினார்கள், அவர்கள் தேவனுக்கு புறமுதுகு காமிச்சாங்க. எந்த நன்மையான காரியமும் அவங்க கிட்ட இல்லை. அவங்க அந்த என்ன சொல்றது, எரோபெயாம் போன்ற ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டு பொன் கட்டுக்குட்டிகள் எல்லாம் வணங்கினால்தான் இவங்க இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க. ஆனாலும் தேவனுடைய நிபந்தனையற்ற உடன்படிக்கை. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? தேவன் நம்மளை எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் நம்மளை தூக்குறாரு. நாம் ஒரு நாள் பரிபூர்ணப்படுவோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
ஸோ நான் உங்களை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்கிறாரு பத்தியா, இதெல்லாம் பண்ணிட்டு இவர் எப்படி இருக்கிறாரு பத்தியா நான் பார்ப்பேன். நீங்கள் என்ன அப்படிதான் பார்ப்பீங்க. ஆனால் தேவர் அப்படி பார்க்க மாட்டார். அவர் உங்களை தன்னுடைய பரிபூர்ணமான சாயலை தான் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பரிபூர்ணமான சாயல் தான் தேவனுக்கு காணப்படுகிறது. திருக்குறள் சொல்லுகிறார், தேவன் ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியை தரும்பொழுது அவனை முற்றுமுடிய பரிசோதித்து ஆராய்ந்து தான் திருப்தி அடைந்த பிறகுதான் அவனுக்கு பரிசுத்த ஆவியை தரார். அப்போ தான் திருப்தி அடைகிற வரைக்கும் உங்களை சோதிப்பார். ஸோ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சோதனையை உணரும் பொழுது அவர் திருப்தி அடைய வரைக்கும் எனக்கு சோதிக்கிறார் அப்படின்னு நீங்க அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். உங்களுடைய சோதனைகள் தான் உங்களை கோல்டா மாற்றும். புரியுதுங்களா? என்னப்பா என்ன சொல்றாருங்க பேதுரு? என்ன எழுதுறாருங்க? நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். ஆமாங்க, பொண்ணை நம்ம நெருப்புல போட்டாதான் அது க்ளோ ஆகும், அது மின்னும். அதுக்கு மேலே பைரட்ஸ் என்கிறதான அந்த கருப்பான காரியம்லாம் இருக்கும், அதெல்லாம் உடைக்கப்படணும். அப்போ உண்மையிலே ஒரு விசுவாச வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் நிச்சயம் உண்டு. ஆனால் நீங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்லும்போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவராக இருக்கிறார். இப்போ இந்த ஜனங்களை மீண்டுமாக திரும்ப கொண்டு வருவதற்கு தேவனுக்கு ஒரு சித்தமானது இருந்தது. எங்கே அவர்கள் இழந்து போனார்களோ, எங்கே சிறைபிடிக்கப்பட்டார்களோ, எங்கே ஆலயம் இடிக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு அவர்களை சுயாதீனத்தில் கொண்டு வந்து நிறுத்தவும், ஆலயத்தை கட்டவும், அவர்கள் தேவனோடு மீண்டுமாக ஒரு திரும்ப அளித்தலுக்கு வரவும், தேவனோடு ஒரு புதுப்பித்தலுக்கு வரவும் தேவன் ஒரு பிராமிஸ் அவர்களுக்கு கொண்டிருந்தார். ஆட்டுக்கடாவின் ரத்தத்தின் கீழ் இருந்த அந்த ஜனங்களுக்கே அப்படி ஒரு வாக்கு தத்தமும் ஒரு உடன்படிக்கையும் இருக்கும் என்றால், அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட நமக்கு அவர் எப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். ஆமா, ஒரு விசுவாசியாக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ பாருங்க, அவர் வெறுமனே அவர்களை திரும்ப கொண்டு வருவது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை வெறுமனே திரும்ப கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர்கள் எதை இழந்தார்களோ அதை திரும்ப அழிப்பதாகவும் தேவன் வாக்கு செஞ்சார். எதை இழந்துட்டாங்க அவங்க? சொல்லுங்க, எதை இழந்துட்டாங்க? நாங்க கேட்கலையா? எதை 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 இழந்து போனாங்க? எதை இழந்து அவங்க அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க? அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான தொடர்பே அந்த ஆலயம்தான். அங்கதான் பலி இருக்குது, அங்கதான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அங்கதான் தேவ சமூகத்து அப்ப இருக்குது, அங்கதான் ஆசாரியர் இருக்கிறார், அங்கதான் ஷெக்கினா மகிமை இருக்குது, அங்கதான் பாவ நிவாரணம் இருக்குது, அங்கதான் எல்லாமே இருக்குது. அவங்க அதையே இழந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணாருங்க, ஆலயம் திரும்ப பாருங்க, அவங்கள வெறுமனே கொண்டு வருவதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த ஆலயத்தையும் திரும்ப அளிப்பதாக தேவன் அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. அதனால பாருங்க, இந்த காரியம்தான் இப்போ நாம பார்க்க போற இந்த செய்திக்கு மிக பரிபூர்ணமான ஒரு நிழலாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப நாம பார்த்த இந்த சாலமோன் கட்டினதான தேவாலயம், இந்த தேவாலயத்தை இழந்து போன தேவாலயத்தை இந்த செருபாபேல் என்கிறதான மனுஷன் திரும்ப அளிப்பான். அவன் தான் அந்த ஆலயத்தை அவன் தான் அஸ்திவாரத்தையும் போடுவான், அந்த ஆலயத்தை கட்டுவான். அதுக்கான தலைக்கல், ஒரு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ கூட பாருங்க, நீங்கள் எல்லாம் முகமதியர் டெம்பிள்லாம் அப்படியே ஒரு கோபுரம் மாதிரி வைப்பாங்க, எல்லா இந்து கோயில்கள்லையும் இருக்கும். அந்த நாட்களில் யூதர்கள் அவிதமாக தான் அந்த காரியங்களை செஞ்சாருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நம்முடைய கட்டடம் பார்த்தீங்கன்னா பிளைன் ஆகுது, மேலே ஷீட்டு ஸ்லோப் ஆகுது. நமக்கு அந்த மாதிரி தலைகள்லாம் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய உண்மையான ஆலயம் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே, இப்போ நான் பார்த்து தானே இந்த காரியம் அவர் திரும்ப அளித்தலை கொண்டு வரும்போது செருபாபேல் என்கிறதான அந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்ததான பிரபு, அவன் ஒரு ராஜகுமாரன். அவன் என்ன பண்ணுவானா, இந்த சபையை அவன் மீண்டுமாக இடித்து போட்டப்பட்ட சபையை அவன் அஸ்திபாரம் போட்டு அந்த சபை கட்டப்படும் போது அவனே தலைக்கல்லை கொண்டு வருவான், ஆலயம் திரும்ப அழிக்கப்படும் என்று இந்த சகரியா என்கிறதான தீர்க்கதரிசிக்கு தரிசனத்திலே காண்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த காரியம்தான் ரொம்ப பரிபூர்ணமான ஒரு மிக துல்லியமான ஒரு மாதிரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டினதான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்க ஆலயத்தை கட்டுறது யாருன்னா சன் ஆஃப் டேவிட். இங்க ஆலயத்தை கட்டுறது யாருன்னா சன் ஆஃப் டேவிட், த கிரேட்டர் தன் த சாலமோன். சாலமோனிலும் பெரியவர்.
இங்க ஒரு சர்ச்சை கட்டுறார். அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்றாருங்க? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாருங்க, கட்டுற சர்ச்சை என்ன சொல்றாருன்னா ஃபவுண்டேஷனை குறித்து பேசுகிறார். வேதத்தில் வாசிக்கிறாங்க, 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருவன் கற்பாறையின் மேல் வீடை கட்டுகிறான். பெருமழை பொழியுது, வெள்ளம் வருது, காற்று அடிக்குது, அந்த வீடு என்னாச்சுங்க? நிலை நிற்குது. ஒருவன் மணல் மேலே வீடு கட்டுறான். மணலில் வீடு கட்டும் போது என்ன இல்லை? அது ஃபவுண்டேஷன் இல்லை, அது போய் தாங்கி பிடிக்க ஒன்றுமே இல்லை. அந்த மணல் மேல் வீடு கட்டினவன் பெருமழை பொழிந்து வெள்ளம் வந்து காற்று அடிக்கும் போது அந்த வீடு சரிந்து இடிந்து போனது. அதனால தான் இயேசு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் வீட்டை கட்டுவேன். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனுஷனை புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன்னு சொன்னாருங்க. ஸோ நம்முடைய தேவன் கிரேட்டர் தன் சாலமோன். சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை காட்டிலும் சர்வ ஞானம் படைத்தவர். அல்லேலூயா. அவர் ஒரு சர்ச்சு கட்டுறாருங்க. எப்போ கட்டினாருங்க? அது சர்ச்சு கட்டினா இந்த மாதிரி பில்டிங்கு கல்லெல்லாம் வச்சு சிமெண்ட் எல்லாம் போட்டு டிஎம்டி ராடெல்லாம் வச்சு அப்படி சர்ச்சு கட்டல. அவருடைய சர்ச்சு வெளிப்பாட்டினாலே ஜனங்களை வைத்து கட்டப்பட்டது. அந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் நாம தான். சரிங்களா? இன்னைக்கு கிறிஸ்து இயேசு தாமே ஒரு ஆவிக்குரிய சர்ச்சை கட்டி கொண்டு வருகிறார். இதுல கல் என்பது செங்கல் அல்ல, நீங்கள் தான் இல்ல கல்லா இருக்கிறீங்க. அவர் அன்பு என்கிறதான சிமெண்டை போட்டு அதை பூசுகிறார். அந்த சிமெண்ட்டுக்கு என்ன பேருங்க? டிவைன் லவ். ஆமா, ஒரு கல்லம் இன்னொரு கல்லம் வைக்கும் போது மேல அன்பு பூசப்படுது. நாம் இன்னொருத்தரோடு கூட பேசும்போது நமக்குள்ள தெய்வீக அன்பு தான் இருக்கணும். இவங்க அவ்வளோ பரிசுத்தம் கிடையாது, என்னை விட எல்லாத்துலேயும் குறைஞ்சவங்க. இவர் அவ்வளோ பரிசுத்தமே கிடையாது. அவ்விதமாக நம்ம இருக்க முடியாது. பாருங்க, என்னை காட்டிலும் இவர் சிறந்தவர், என்னை காட்டிலும் இவர் தேவன். இவ்விதமான உணர்வு தான் ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவை, உண்மையான கிறிஸ்தவனுக்கு. அல்லேலூயா. ஆமாங்க, அவருடைய இறக்கலைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாதுங்க. நான் 100 விஷயம் இந்த வேதாகமத்தை வாசித்தாலும் அவருடைய ஆவி எனக்கு ஒரு வசனத்தை புரிய வைக்கலாம் கூட இது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இதை சேர்க்கும் என்று. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சர்ச்சை கட்டுகிறார். இது புதிய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட சபையாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். மீண்டுமாக எஸ்ரா, நெகேமியா, இந்த செருபாபெல்லாம் போய் திரும்ப கட்டுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஒரு சபையை கட்டுகிறார். அந்த சபையில எப்படி ஷெக்கினா குளோரி வந்ததோ, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சபையிலும் ஷெக்கினா குளோரி வந்தது. அந்த சபைக்கான ஃபவுண்டேஷன் எங்க போடப்பட்டதுன்னா மேல் வீட்டு அறையில அந்த ஜனங்களை கொண்டு அந்த ஃபவுண்டேஷனை போட்டார். அங்க எப்படி ஷெக்கினா குளோரி சாலமோன் தேவாலயத்துல வந்ததோ இந்த இடத்திலும் ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகள் ஷெக்கினா மகிமை ஒவ்வொரு மேலும் வந்தது. சரிங்களா? சபை மிக அற்புதமாக இருந்தது. அந்த ஜனங்களை கொண்டு தேவன் மகத்தான கிரியைகளை செய்தார். அவங்க முன்னால பேய் நீக்க முடியல, வியாதி நீக்க முடியல, நிழல்பட்டு பேயெல்லாம் ஓடுது. மகத்தான வேலைகளை செய்கிறார். அல்லேலூயா. அந்த சபையானது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருந்தது. அந்த சபையானது தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டிருந்தது. அந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் மகிமை நம்பிக்கையாக இருந்தார். பாருங்க, விசுவாசிகள் மாத்திரமல்ல அவ்விசுவாசிகளும் வெளிப்படையா பார்த்தாங்க அவர்களுக்குள்ள தேவன் இருந்தது. அல்லேலூயா. சோ பாருங்க, அவர்களுக்குள்ள தேவனுடைய வல்லமையானது காணப்பட்டது. ஒரு பாம்பு கடிக்குது ஒரு மனுஷனை, விஷமுள்ள பாம்பு, செத்தது பாம்பு தான். அல்லேலூயா. ஏன்னா மார்க் 16:16 என்ன சொல்லுது? சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது. பாருங்க, விசுவாசியை பின்தொடர்புள்ள அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையில மிக பரிபூர்ணமாக காணப்பட்டது. அவ்வேற்பட்ட மகத்தான தேவனுடைய மகிமை கொண்டிருந்த பிரசன்னத்தை கொண்டிருந்த மகத்தான தாவீதின் குமாரன் ஆகிய சாலமோனிலும் பெரிய சாலமோன் கட்டினதான அந்த சர்ச்சைக்கு எவ்விதமாக நேபுகாத் நேச்சார் என்கிறதான ஒரு பேய் ராஜா வந்தானோ அதே போல பல ராஜாக்கள் படையெடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆமாங்க, இந்த சர்ச்சைக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருந்தார். பாருங்க, அவர் ரொம்ப பாருங்க என்ன திடமான ஒரு அஸ்திவாரத்தை போட்டு அந்த சபையை கட்டினார். இந்த சர்ச்சை கட்டினது மனுஷன் அல்ல. பழைய சர்ச்சை கட்டினவங்களாம் மனிதர்கள், அந்த சிற்ப வேலைகளை செய்தவங்களாம் மனுஷன்.
இந்த சர்ச்சை கட்டினது முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் எவ்விதமாக நேபுகாத் நேச்சார் ஒரு படையெடுப்பை கொண்டு வந்தானோ அதே போலவே அநேகர் படையெடுத்து வந்தார்கள். பலவிதமான நிக்கோலாய் மதத்தினுடைய உபதேசம் ஒரு பிசாசு வந்தது, பீலேயாமின் போதகம் ஒரு பிசாசு வந்தது, எசபேலுடைய போதனை, எசபேலுடைய ஆவி சபைகளுக்குள்ள வந்தது, ரோமன் கத்தோலிக்க ஆவி பிசாசாக உள்ள வந்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை அது உடைத்து போட்டது. அங்க எப்படி நேபுகாத் நேச்சார் அந்த ஜனங்களை அந்த ஆலயத்தை உடைத்து போட்டானோ இன்றைக்கும் அந்த ஆலயத்தை பிசாசு இயேசு கிறிஸ்து கட்டதால் அந்த ஆலயத்தை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு ஜனங்களை பாருங்க விசுவாசத்திலிருந்து ஸ்தாபன அமைப்புகளுக்குள்ளான அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிட்டான். இன்னைக்கு ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, அந்த வார்த்தையை கீழ்ப்படியும் போதுதான் நீங்கள் தேவனுடைய சபையா இருக்க முடியும். சரிங்களா? அந்த வார்த்தையை நீங்க கீழ்ப்படியாம நீங்கள் தேவனுடைய சபையா இருக்க முடியாது. தேவன் ஒருபோதும் தம்முடைய சிந்தையை மாற்றவே மாட்டார். மாற்ற வேண்டியது நம்ம தான். உன்னுடைய உடையை நீ சரியா போடணும். இதுதான் தேவன் அந்த சபைக்கு கட்டுக்கிறதான கல்லினுடைய நிலை. உன்னுடைய உடை சரியா இருக்கும்போது தேவன் உன்னை உபயோகிப்பார். நீ சரியான உடை உடுக்கலன்னா தேவன் உபயோகிக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, ஆபரணங்களை போட்டுக்கிறாங்க, நகைகளை போட்டுக்கிறாங்க. உண்மையிலே தேவன் அதை அந்த நபரை உபயோகிக்க மாட்டார். ஏன்னா தேவன் தான் சிந்தையை மாற்ற மாட்டார். எவ்வளவு தீர்க்கதரிசி எவ்வளவு ஆழமா பேசுகிறார். தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தையை தேவன் மாற்றுவாரா? மாற்றவே மாட்டார். ஸோ மாற்ற வேண்டியது யார? நம்ம தான் மாற்றணும். நாம தான் மாறி போகணும். ஆமா, நாம தான் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இங்க சரி செய்து கொள்ளப்பட வேண்டிய நபர் நாம் ஒவ்வொருவராக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பலவிதமான உபதேசங்கள் வந்து கடந்த 7 சபை காலங்களாக சபையானது சீர்குலைந்து போயிடுச்சு. கிறிஸ்துவ வாசனையே தெரியல. பலவிதமான சடங்குகள், பலவிதமான சம்பிரதாயங்கள். சிஎஸ்ஐ சர்ச்சில் போனால் கல்யாணத்துக்கு எத்தனை இப்படி கொடுக்குறாங்க, தட்டில் வந்து வாழைப்பழங்குது, வெத்தலைக்குது, தேங்காய்க்குது, தேங்காயில் மஞ்சள் கலர் கயிறு இருக்குது, மஞ்சள் கலர் கயிறில் வந்துட்டு டாலர் இருக்குது. அப்படியே இந்து பாரம்பரியம். நீ இதை கொண்டு போய் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கிட்டே கொடுத்தா என்ன நிலைமை ஆயிருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணிருப்பாருங்க. இதெல்லாம் அஞ்ஞான மார்க்கம், இதெல்லாம் அஞ்ஞானமான காரியம். செத்ததுக்கு அப்புறம் 16வது நாள் ஒரு காரியம் செய்யறாங்க, நடப்பு வைக்கிறாங்க. மணலெல்லாம் விரிச்சு என்ன நடப்பு? பேய் செத்த ஒரு ஆவியா வந்து நடப்பாராம். செத்து போன அந்த மனிதர் ஆவியா வந்து நடப்பாராம். பார்த்துருக்கீங்களா? மணலெல்லாம் பரப்பி வச்சு, செடியெல்லாம் வளர வச்சு. இது எங்க இருந்து வந்தது? பாபிலோன்ல இருந்து வந்தது. இன்னைக்கு ஜனங்களுடைய நிலை விதமாக தான் போயிடுச்சு. அப்ப ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு வழுகி போயிட்டார்கள். இதெல்லாம் நம்ம சொல்லும் போது மக்களுக்கு ரொம்ப வினோதமாக காணப்படுது. ஒரு தடவை தாங்க தேவனுடைய வார்த்தைக்காக பிடிக்கப்பட்டோம். இந்த ஒரு தடவை உத்தமமான ஜீவியத்தை ஜீவித்து நாம் தேவனோடு கூட சேருவது மகத்தான ஸ்லாக்கியம். அல்லேலூயா. நமக்கு பல வாழ்க்கை இல்லைங்க, நமக்கு 2-3 வாழ்க்கை இல்லைங்க. ஏது நம்ம பாட்டு பாடுறோம் பாருங்க, 1000 இருதயம் இருந்தாலும் பாடுறோமா? 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கு நான் தருவேன். ஒரே ஒரு இருதயம், அதை ஒன்று கொடுத்தா போதும். 1000 தேவையில்லை, ஒன்று இருக்குதுல்ல, அந்த ஒன்று போதும். அவர் சொல்றாரு, எனக்கு 1000 தேவையில்லைப்பா, ஒன்னே ஒன்று போதும். அந்த ஒன்று முழுமையாக கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த நாம தான் நம்மளுடைய இருதயத்தை பழக்க வைக்கணும். தாவீது சொல்றாருல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாருங்க, அவர் ஆத்துமாவே சொல்றாரு. நீ சொல்லு, என் ஆத்துமாவே அவருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. அவர் செய்த உதவிக்காக அவருக்கு நன்றி சொல்லு. ஆத்மாவோட பேசு. ஓயாம ஒரு நாளைக்கெல்லாம் போனை பேசி வாழ்க்கையை வீணடிக்கிறோம். தேவனோடு பேசு. அல்லேலூயா. இப்பொழுது இந்த 7 சபை காலங்களாக இந்த சபையை பலவிதமான படையெடுப்பு. அங்க நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா வந்தான். அதன் பிறகு அவன் கீழே வந்து அவன் பிடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய பசங்க, அவன் பையன் வந்தான். அதுக்கப்புறம் அங்க பலவிதமான நிலைகளானது காணப்பட்டது அந்த கேப்டிவிட்டிக்குள்ள. கோரேஸ் வந்தான், தரி வந்தான்,
அர்த்த சஷ்டா வந்தான், எவ்வளோ பேர் வந்தானுங்க. இன்னைக்கு அதே போலவே இந்த 7 சபை காலங்களாக பலவிதமான உபதேசங்கள். ஜனங்க நினைக்கிறாங்க ஸ்தாபனம் சர்ச்சுக்கு போயிட்டு நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழலான்ட்டு. அல்லேலூயா. ஆமாம், தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட நீ ஸ்தாபன சபைக்கு போயிட்டு ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழவே முடியாது. ஏனென்றால் ஸ்தாபனங்களிலே தேவன் இல்லை. அல்லேலூயா. ஸ்தாபனத்துல தேவன் இல்லை, அங்க தேவனுடைய வார்த்தை இல்லை, அங்க தேவனுடைய ஆவி இல்லை. ஜனங்களை சும்மா வெறுமன அப்படியே குலுக்க செய்வதும் குதிக்க செய்வதும் பணத்தை குறித்து பேசுவதும் செழிப்பின் பிரசங்கத்தை பேசுறாங்க. அவனை மீண்டுமா திரும்ப அழித்தலுக்குள்ள கொண்டு வருவதற்கான எந்த ஒரு விஷயமும் அங்க இல்லை. நீ தீர்க்கதரிசி செய்தியை வாசித்து உன் இருதயத்தை கொடுத்துப்பார், அது நிறைய பத்தியமா இருக்கும் உனக்கு. அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத, அதை பார்க்காத, இதை பார்க்காத. ஆமா, ஆனா நீ அதனோடு நடக்கும் பொழுது நீ உண்மையான திரும்ப அழித்தலுக்குள்ள நீ வந்து நிற்ப. எதையெல்லாம் அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்களோ, எதெல்லாம் ஆதி அப்போஸ்தலருக்குள்ள இருந்ததோ, ஆதி அப்போஸ்தலருக்குள்ள ஷெக்கினா குளோரி இருந்தது, அக்கினிமயமான நாவு, அந்த ஷெக்கினா மகிமை அவங்களுக்குள்ள இருந்தது. நீ திரும்ப அழித்தலுக்குள்ள வரும்போது அது உங்ககிட்ட வரும். மார்க் 16:16 உங்களுக்குள்ள வரும். தேவனுடைய அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும். உங்க நிழல் பட்டாலும் சுகம் கிடைக்கும். இன்னைக்கு அந்த திரும்ப அழித்தலுக்கு தான் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா கீழ்ப்படிதல் இல்லாம, உத்தமம் இல்லாம இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. சோ தேவன் என்ன ஆச்சுன்னா, அங்க சில பேரை பிசாசு ஸ்தாபனம் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிட்டான். இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய நிலை குறித்து இன்னைக்கு பாருங்க, இந்த பாழாக்கப்பட்ட இந்த சபையினுடைய நிலை இன்னைக்கு பார்க்கும்போது கடந்த 7 சபை காலங்களாக கடந்து வந்து இந்த 6 சபைகள்ல இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலையை இந்த 7வது சபையில இன்னைக்கு சபை அடைந்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசிங்க. எப்படி இந்த இன்னைக்கு பாழாக்கப்பட்ட இந்த சபையினுடைய கண்டிஷன் என்ன நமக்கு தெரியும். எஸ், ஓகே. ஸோ இந்த சபையினுடைய நிலை நிர்வாணமாகுது. நான் நிர்வாணமாகறேன்னு தெரில, தரித்திரனாகுது, தன்னை ரொம்ப பெரிய பணக்காரன் நினச்சிக்கிறாங்க. வேதம் சொல்லுது. குருடா இருக்குது, தனக்கு 20/20 பார்வை, 20/20 சரியாகுதுன்னு நினைக்குது. ஆனால் என்னவா இருக்குது, இந்த சபையினுடைய நிலை அறியாமல் இருக்குது. தான் என்ன செய்கிறேன், தான் என்ன பண்ணுறேன், தான் எங்கே போகிறேன், தான் எங்கே, அவ்வளோ கீழ்த்தரமான நிலை அடைஞ்சிருச்சு. திருக்கதர் சொல்லுகிறார் 7 சபை காலங்களை குறித்து. 6 சபை காலங்களுக்கு சொல்லப்படாத மிக கடுமையான கடிந்து கொள்ளுதலை தான் இந்த 7ஆம் சபைக்கு தேவன் கடிந்து கொள்கிறார். ஏன்னா லவோதிக்கா இன்னைக்கு மிக மோசமான நிலையை அடைஞ்சிருச்சு. 2000 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எஸ்டாப்ளிஷ் உருவாக்குனதான இந்த சபை இன்னைக்கு மிக மோசமான நிலைக்கு வந்து விட்டது. இப்போ இந்த சபையை பார்க்கறதுக்கு நெகேமியா, எஸ்ரா போன்ற மகத்தான தேவனுடைய மனிதர்கள் வரும்போது அவருடைய இருதயம் உடைந்து போகிறது. ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அவருடைய இருதயம் பாரப்படுது. பார்க்குறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சு தான் இல்லை, ஃபவுண்டேஷன் கூடவா இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ அடிப்படையான காரியங்கள் சபை ஸ்தாபனங்கள்ல இல்லை. புரியுதுங்களா? ஆமா, இது வேற ஏதோ கிடையாதுங்க. நாம் வாசித்ததான சகரியா 4ஆம் அதிகாரத்தினுடைய அந்த நிலைதான் இன்றைக்கு முழு ஸ்தாபன சபையிலும் இருக்கிறது. நீ சகரியா 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த ஸ்தாபன சபையினுடைய நிலை தான் அது போதிக்கிறது. அது பாழாக்கப்பட்டது. அங்க வருகிறதான மகத்தான மனிதர்கள் சிலர் வரார்கள்,
நெகேமியா என்கிற மனுஷன் வர்றார், வேத பாரகராகிய எஸ்ரா வருகிறார், தேவபக்தி உள்ள பிரபுவாகிய செருபாபேல் வருகிறார். இவங்கெல்லாம் வரும்போது அவருடைய இருதயம் பயங்கரமா கவலைப்படுது. அவங்க நினைக்கிறாங்க, சர்ச்சு தான் இல்லை, ஃபவுண்டேஷன் கூட இல்லையே, ஒரு அடிப்படையான கிறிஸ்துவ காரியம் கூட இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள்ல காணப்படவில்லை என்று அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் தங்களோட தேவன் இல்லாதிருந்தோம், தாங்க என்னமோ தேவனோட அப்படியே டெய்லி டைனிங்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அல்லேலூயா. ஆமா, நிர்வாணமா மிக மோசமான நிலையில் இருக்கிறது. தாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனா பிராமிஸ் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சபையை கட்டும்போது என்ன பிராமிஸ் சொன்னார்னா, இதோ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை சொன்னாருங்களா? பாதாளத்து வாசலே மேற்கொள்ளாதுன்னு சொன்னாரு. அப்ப அந்த சர்ச்சு பாழ போகாதுங்க, அது நிச்சயமா திரும்ப அழித்தல கொண்டு வருவார். உண்மையா இல்லைங்களா? அவர் என்ன சொன்னாருங்க? பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லைன்னாருங்க. ஆமா, அதனாலதான் தேவன் சொல்றார், அது இலையை அரித்தது, கிளையை அரித்தது, பட்டையை அடித்தது, எல்லாத்தையும் அரிச்சிருச்சு. ஆனால் வேரில் இருந்த ஜீவனுக்கு அவர் திரும்ப அழித்தலை கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த சருகுகள் மரத்தினுடைய இலையெல்லாம் இறங்கிடுச்சு. மரம் அப்படியே தானா அப்படியே ஒண்ணுமே இல்லாம காணப்படுது. மரம் இலையில கிளையில பட்டை கூட உறிஞ்சிச்சு. நீங்க பட்டு போன மரத்தை பார்த்தீங்கன்னா பட்டை இருக்காது, பட்டை கூட அரிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. சொல்றாருங்க, அந்த மரம் அப்படி ஒரு மரம் இருக்கும்போது காத்து அதுல அடிச்சாதான் பயங்கரமான சத்துக்கு கேட்கும். ஏன் தெரியுங்களா? அந்த இலை, அந்த காற்றை உள்வாங்கக்கூடிய இலைகள் அதுல இல்ல, கிளைகள் இல்ல. பயங்கரமா விகாரமா அகோரமா பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. எல்லாத்தையுமே பிசாசு அரிச்சிட்டான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆமாங்க, மகத்தான கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணாருங்க. Yes, the gates of the hell could not prevail against it. The gates of the hell could not prevail against it. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. அப்ப எப்படி அது மேற்கொள்ளாது? மீண்டுமாக திரும்ப அழித்தலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் அதுதான். இது பாழவே கிடைக்காது. இது லவோதிக்கா இந்த நிலை இருந்தாலும் கூட பிசாசு அந்த சபையை ஒண்ணுமில்லாமல் செய்ய முடியாது. இந்த நிலையை அது அடைந்தாலும் அதை மீண்ட திரும்ப அளிப்பேன் என்கிறதான மகத்தான வாக்குத்தத்தத்தை தேவன் மல்கியா 4:5-6 பிராமிஸ் பண்ணார். சொன்னாருங்களா? எதுல பிராமிஸ் பண்ணாருங்க? மல்கியா 4:5-6 வசனங்கள்ல. ஆமா, வாசிங்க அந்த 4:5-6 வசனத்தை வாசிங்க. பாருங்க, பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களுக்கு, யார் பிதாக்கள்? அப்போஸ்தல பிதாக்களுக்கு, அந்த ஃபவுண்டேஷனுக்கு திருப்புவதற்காக. ஏன்னா ஃபவுண்டேஷன் அங்கே உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எதுக்கு திருப்பப்படுதுங்க? அதனாலதான் கடுமையான பிரசங்கங்கள் உங்களுக்கு வருது. அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பார்க்காத, ஜெபம் பண்ணு, வேதவாசி, உலகத்தோடு தொடர்பு கொள்ளாத. ஏன்னா அப்போஸ்தலர்கள் அவர்கள் முற்றிலுமாக உலகை துறந்தவர்களாக இருந்தார்கள். என்ன பதார் இப்படி பிரசங்கம் பண்ணா எப்படிதான் எல்லாத்தையும் எப்படி விட்டு வர முடியும்? தேவன் அந்த வார்த்தையை சொல்வார் என்றால் அதை விட்டு வரும்படியான நபர்லயே அவர் கொண்டிருப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவரே என்னால் அப்படி விட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனா அந்த வாக்கு தத்துவத்துல இருக்கிற நபரை நான் இருக்கிறேன்னு எனக்கு உதவி செய்ய நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் விட்டு வந்தேன்னா விட்டு வரலையா நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த வாக்கு தத்துவத்துல நான் ஒரு நபரா இருக்கிறேன். பாத்தீங்களா? பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு, யார் நம்முடைய பிதா? அப்போஸ்தலராகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யூதா, இவங்க எல்லாம் பாருங்க அப்போஸ்தலர்கள். யோவான், பத்மதீவு தரிசனத்தை கண்ட யோவான், இவங்களுடைய விசுவாசத்துக்கு திருப்பதற்கு, அந்த விசுவாசத்துக்கு போனாதான் நீங்க திரும்ப அளித்தலின் முழுமையை பெற முடியும். புரியுதுங்களா? ஒரு எளிமையான செய்தி தாங்க, இதுல ரொம்ப ஆழமான விஷயம் இருக்குது. திரும்ப அளித்தல்ல என்னெல்லாம் நடந்தது என்பதை நாம நேரம் இருந்ததுன்னா நாம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். உண்மையிலே இந்த செய்தி நேற்று நான் வாசித்த போது என் இருதயம் அவ்விதமாக உடைந்து போனது.
நான் நேற்று ஒரு சகோதரர்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னால் இதை அழாமல் இதை படிக்கவே முடியல. இவ்வளவு அற்புதமான காரியங்களை கர்த்தருடைய தீர்க்கதரிசி இதில் பேசுகிறார். ஸோ இப்பேற்பட்ட நிலையை அடைந்தாலும், இது ஒன்றுமே இல்லாமல் போனால், ஃபவுண்டேஷனே இல்லாமல் போனாலும், இன்னைக்கு எங்கெங்க சபை ஸ்தாபனம் எங்கெங்க ஃபவுண்டேஷன் இருக்குது? எங்கே ஃபவுண்டேஷன் இருக்குதுங்க? எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண் பிரசங்கிகள் நிறைய மாறிட்டாங்க. பெண் பிரசங்கிகள் குயினாக மாறிட்டாங்க. ஒரு ஸ்தாபன சகோதரி ஃபுல்லாக லிப்ஸ்டிக் போட்டுக்கின்னு, இவ்வளோண்டு குட்டை கையை போட்டுக்கின்னு, முடியெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி இப்படி கட்டிக்கின்னு, அது பார்த்தா ஒரு ஒரு ஆக்டர் மாதிரி இருக்குது. பக்கா மேக்கப்பு. சரிங்களா? இதெல்லாம் அப்போஸ்தலருடைய லிஸ்ட்லயே இல்லை. இதெல்லாம் அப்போஸ்தலர் கடுமையாக கடிந்து கொண்டார்கள். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு, இதெல்லாம் தேவனுடைய அஸ்திபாரத்திலே இல்லை. இன்னைக்கு அதனால தான் நிறைய சபை ஸ்தாபனங்கள் நம்முடைய தீர்க்கதரிசியை ஏற்றுக்கல. நம்மளாம் ஏன் ஏற்றுக்கணும் தெரியுமா? அந்த திரும்ப அழித்தல தேவன் நம்மளை வச்சார். நமக்கும் அந்த ஜனங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நமக்கு அவங்களுக்கு அதே விருப்பம் தான் நமக்கு இருக்குது. அவங்க சாப்பிட்ற அரிசியை தான் நம்மளும் சாப்பிட்றோம். அவங்க குடிக்கிற கார்பரேஷன் வாட்டர் தான் நம்மளும் குடிக்கிறோம். அவங்க போட்ட அந்த ரோட்டில் இருந்து நடக்கிற ரோட்டில் தான் நம்மளும் நடக்கிறோம். அவங்க குடிக்கிற டீ கடையில் தான் நம்மளும் டீ குடிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இருதயம் ஏன் மாறிச்சு? ஏன் அவங்களோட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியல? நம்மை 4, 5, 6 மல்கியாவில் தேவன் வச்சார். யோவேல் 2:25-26 தேவன் நம்ம திரும்ப வைச்சார். பூச்சிகள் பட்சித்த வருஷங்களை நான் திரும்ப அழிப்பேன். ஆமா, 7 சபை காலம் எல்லாத்தையும் அரைச்சுன்னு வந்துட்டான். பிசாசு நினைச்சான் இந்த மரமே செத்து போயிடுச்சுன்னு. தீர்க்கதரிசி வந்து பிரசங்கம் பண்ணாரு, மணவாட்டி மரம் திரும்ப அழிக்கப்படுது. முழு மரமே பட்ட கூட இல்லை. ஆனா இந்த கடைசி நாட்கள் எப்படி வருது? மரம், பட்டை, கிளைகள், இலைகள், கனிகள், பூக்கள், காய்கள், அதுக்குள்ள இனிமை, அதுக்குள்ள தேன், எல்லாத்தையும் தேவனை திரும்ப அழிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, இதை செய்வதற்காக தேவன் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு நம்மை பாருங்க, ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட சபையா கொண்டு வருவதற்காகத்தான் நமக்கு தேவன் தீர்க்கதரிசி அளிச்சார். இந்த தீர்க்கதரிசி செய்தியை ஒரு மனிதன் நிராகரிப்பானால் அவன் தேவனுக்கு பிரியமான விசுவாசியா இருக்கவே முடியாது. ஏனென்றால் இது எதுவுமே அவருடைய வார்த்தை அல்ல. அவருக்கு தேவன் என்ன காண்பித்தாரோ, என்ன போதித்தாரோ, கர்த்தருடைய தூதன் என்ன பிரசங்கித்தாரோ அதை தான் அவர் நம்மத்தில் வந்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஸ்தாபன சபைகள்ல எந்த ஒரு அடிப்படையான காரியமும் கிடையாதுங்க. அவங்களுடைய எல்லா பில்டிங்குமே பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க, பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுறாங்க. ஒரு ஆவடியில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஸ்தாபன போதகர் ஒருத்தர் சொல்றாருங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், சாலமோனுடைய தேவாலயத்தை காட்டி போல ஒரு தேவாலயத்தை நீ கட்டணும். ஒவ்வொரு விசுவாசி கட்டியும் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி இவ்வளோ பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் போல ஒரு சர்ச்சை கட்டியிருக்காரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா, நீ சர்ச்சை கட்டாத, இந்த கல் மேல் நான் தான் சர்ச்சை கட்டுவேன்னாரு. அவரு கிரேட்டர் தன் த சாலமன். அப்ப இவர் யாரு? இவர் லெஸ்ஸர் தன் த அப்சலோம், அதோனியா. இவங்க தான், வேற யாரும் கிடையாதுங்க. அப்சலோம் எல்லாம் இருந்தா இல்லைங்களா? அப்சலோமுக்குள்ள என்ன இருந்தது? பேயாவி இருந்தது. அதோனியாவுக்குள்ள என்ன இருந்ததுங்க? பேயாவி இருந்தது. அவனுடைய வழி எல்லாமே பாருங்க குறுக்கு வழி. ஜனங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க. பெரிய சபை கட்டினா தேவன் இருப்பாரு. நோ நோ நோ, உன் இருதயத்தை முழுமையா கொடுத்தா உங்க உள்ளத்துல தேவன் இருப்பார். இதுதான் உண்மையில the temple of God. இதுதான் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்ப இன்னைக்கு டினாமினேஷன் சர்ச்சில் இவ்விதமான எந்த விதமான காரியம் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நாம இப்படி ஜீவிக்கிறோம் என்ற உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தேவனுடைய மனிதன் வரும் பொழுது அல்லேலூயா, அவர் இருதயம் உடைந்து போகிறார். அவர் ஜனங்களோட நிலையை கண்டு அழுகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய தீர்க்கதரிசி வரும்போது அவருடைய பாருங்க துண்டு துண்டா உடையது அவருடைய இருதயம். அவர் ரொம்ப பாரம் கொண்டு அவர் இந்த ஜனங்களை பார்த்து ரொம்ப மனமடிவு அடைகிறார். அல்லேலூயா. ஒரு பேராகிராஃப் வாசிக்கிறேங்க, மெசேஜ் ஆஃப் கிரேஸ்ல 48-49 வரைக்கும். ஓகே, இயேசுவே 50வது பேராகிராஃப் வாசிக்கிறேன், 49 வாசிக்கிறேன். இந்த வேத பாகத்தை நாம் தொடர்ந்து படிப்போம் என்றால், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவனே தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று தேவன் கூறினதாக நாம் காணலாம்.
இதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். அவன் மூளைக்கல்லை கொண்டு வருவான் என்று அவர் கூறவில்லை, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். செருபாபேல் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா ஏற்கனவே ஆலயம் என்னவா கிடக்குது, அது பாழா போய் கிடக்குது. அது கட்டப்படாமல் எப்படி தலைக்கல்லை கொண்டு வர முடியும்? தலைக்கல்ன்றது ஒரு ஆலயத்தை கம்ப்ளீட் பண்ணுகிற ஒன்று. எல்லாம் சர்ச்சை கட்டி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 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 கும்பம் மாதிரி ஒரு கலசத்தை வைப்பாங்க, கோபுரம். அதுதான் தலைக்கல். அது ஒரு ஆலயத்தை முடிவு செய்யக்கூடியது. அவர் திருவள்ளுவர் சொல்றாரு, அவன் மூளைக்கல்லை கொண்டு வருவான் என்று கூறவில்லை, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். இப்ப திருவள்ளுவர் சொல்கிறார், இயேசுவே மூளைக்கல்லாகவும் தலைக்கல்லாகவும் இருக்கிறார் என்று வேதம் கூறியுள்ளது நாம் அறிவோம். நாம் சில நிமிடங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்றால், 7ஆம் சபையின் தூதன் பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களுக்கு திருப்ப வேண்டியவனாக இருக்கிறான். வேறு விதமாக கூறினால், அவன் ஆவின் வல்லமையினால் சபையை திரும்ப கட்டுவான். இந்த சர்ச்சை எப்படி கட்ட போறாருங்க? செருபாபேல் கட்ட சொல்றாங்க. இது பலத்தினால கட்டப்படாது, பராக்கிரமத்தினால கட்டப்படாது. பெரிய 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 என்ன சொல்றது, ஒரு ஆர்கிடெக்சர், மிகப்பெரிய பில்டர், ஹீரானந்தினி பில்டர், அவரை வச்சு நாங்க கட்ட போறோம். சீப்ராஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்கள வச்சு கட்ட போறோம். வேற யார்? அக்ஷயா பில்டர்ஸ், காசா கிராண்டே, இந்த பில்டர்ஸை வச்சு கட்ட போறோம். இவங்களெல்லாம் வச்சு கட்ட போறது இல்லை. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, இந்த சபையை என்னுடைய ஆவினாலே கட்டு. சோ மனவாட்டி சபை இன்னைக்கு எப்படி கட்டப்படுது? திரும்ப அழைக்கப்படுகிற சபை எப்படி கட்டப்படுதுங்க? ஆவினாலே. அந்த முதலாவது அஸ்திபாரமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுதான் சபை உருவாச்சு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? விசுவாசிகளுக்குள்ள பரிசுத்தாவி இல்லாதனால்தான் பெரிய தொந்தரவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. சோ சபையானது ஆவினால கட்டப்படுதுங்க. ஆமாங்க, செருபாபேல் வராருங்க. பாருங்க, அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு மகத்தான பிரபு. அல்லேலூயா. இந்த சபையை கட்டுவதற்கான கமிஷன், கட்டளை அவர் கொண்டு வருகிறார். இந்த கட்டளையை ஒரு தீர்க்கதரிசி மூலமா கொண்டு வருகிறார். சகரியா பார்க்கிற ப்ராஃபஸி சொல்றாருங்க. ஆமாங்க, பாழாக்கப்பட்ட ஆலயம் எவ்விதம் கட்டப்பட வேண்டும் என்று சகரியாவுக்கு தரிசனம் காணப்பட்டது. 4:6 வாசிங்க. சகரியா 4:6. ஓகே, பாருங்க. இப்ப இவர் ஆலயத்தை கட்ட வருகிறாரு. ஆலயத்தை கட்ட வரும்போது இவருக்கு பெரிய பெரிய மலை போன்ற தொந்தரவு வருது. சரிங்களா? அங்க என்ன ஆச்சுங்க? ஆலயத்தை கட்டும் போது சன்பல்லாத்து, தோபியா என்ற 2 பேர் நெகேமியா ஆலயத்தை கட்டும் போது தொந்தரவு பண்றாங்க. யோவான் சாணன் வராருங்க. வரும்போது அவருக்குன்னா ப்ராஃபஸி எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைகளும் பள்ளங்களும் ஆகுது. ஆனால் வரும்போது கோணலானவெல்லாம் நேரம் ஆகும், பள்ளங்களால் நிரப்பப்படும், மலையெல்லாம் சமமாக்கப்படும். அவர் யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எளிய ஆவில வந்தாருங்க அவரு. செருபாபேல் வரும்போது பெரிய பர்வதமே, பெரிய மலையே, கிரேட் மவுண்ட். செருபாபேல் பில்டிங்கை நீ தடை பண்ண முடியுமா? நீ சமமாயிடுவ. உன்னை ஒன்றும் இல்லாமக்குவாரு, உன்னை மட்டுப்படுத்திடுவாரு. சரிங்களா? இந்த மனவாட்டி சபையை கட்டுவதற்கு விரோதமாக எந்த மனிதன் எழும்பினாலும் அவனை தேவன் டஸ்ட் ஆக்கிடுவார், தூளாக்குவார் அவனை. புரியுதுங்களா? ஆமா, செருபாபேலே நீ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன்னா அவன் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சுட்டு அவன் தான் தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல் வரும்போது எல்லாரும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அதனால சொல்றாரு, இது கிருபையின் செய்தி. ஏன்னா என்ன வரணும்? இங்க சபை கட்டி முடிக்கும் போது தலைக்கல் வரணும். தலைக்கல் வரும்போது கிருபை உண்டாவதாக ஜனங்க ஆர்ப்பரிக்கணும். அதனால தான் திருக்க சொன்னாரு, த மெசேஜ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் செய்தி. புரியுதுங்களா? இதுதான் கிருபை. ஏன்னா இது பாருங்க, இது ஹெட்ஸ்டோன் வருகிறதான நேரம், சபையை முத்திரிக்கிறதான நேரம், நாம் பரிபூர்ணப்படுகிறதான நேரம்.
ஏழு சபை, அந்த 7 பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியில் உங்களை தேவனுடைய பரிசுத்தாவி உங்களை முழுவதுமாக சீல் பண்ற நேரத்துக்கு நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே இது கிருபையின் நேரம். அல்லேலூயா. ஆமாங்க, பாருங்க, அங்க லூக்கா 3:4 சொல்லுது, அந்த அங்க யோவான் சாணன் வரும்போது எல்லாமே வந்து அங்க சமமாயிடும். சமமாகும் போது என்ன வாசிங்க, அந்த ஒரு வருஷத்தை வாசிங்க, நான் முடிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, பாத்தீங்கன்னா அவன் யாருடைய விசுவாசத்தை திருப்புறான்னா, பாருங்க, ஆதி பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு திருப்ப வந்தாருங்க. அவர் வரும்போது அவருக்கு நிறைய தடைகள் இருந்தது. எல்லா தடைகளும் தேவன் நேராக்கி அந்த கட்டுவதற்கு அவர் நேரா போனாருங்க. அங்க பள்ளத்துல இல்ல, மலை ஏற வேண்டிய அவசியமே இல்லை யோவான் சாணனுக்கு. எல்லாமே சமமாச்சு. இன்றைக்கு அதே காரியத்தை தான் தேவன் நமக்கு இந்த சபையை கட்டுவதற்கு செஞ்சு கொண்டிருக்காருங்க. ஏன்னா செருபாபேலுக்கு அதிகமான தடை இருந்தது. இன்னைக்கு பிசாசு இந்த மனவாட்டி முன்னேறி போகாதபடிக்கு அநேக தடைகளை கொண்டு வரான். ஆனால் அந்த தடைகளை உடைப்பதற்கு தேவன் எந்த புல்டோசரு, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸு, பெரிய பெரிய மெஷின்ஸு, அது என்ன ஆக்கர் மெஷினு, இதெல்லாம் கொண்டு வரல. அப்படி ஆவி போதும், பரிசுத்த ஆவியினர் ஒருவர் போதும். அல்லேலூயா. அது என்ன விதமான மலையா இருந்தாலும், அது என்ன விதமான பள்ளத்தாக்கா இருந்தாலும், மலையா இருந்தால் உடைக்கப்படும், பள்ளமா தான் நிரப்பப்படும். தேவன் ஆலயத்தை கட்டுவதற்கான பாதையை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஏன்னா செருபாபேலுக்கான கட்டளை ஆணை, அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட டிகிரி, அந்த ஆணை அப்படியா இருக்குது, நீ கட்டி ஆகணும், நீ தான் தலைக்கல்லை கொண்டு வரணும். அல்லேலூயா. அங்க ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கான கமிஷன் அவன் பெற்றான். அவனுக்கு முன்னால எல்லாமே சமமானது. இந்த மணி நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பர்வதம் வரும், இருக்குதா இல்லையா? பெரிய மலைகுதுங்க, ஆனா தேவன் எல்லாத்தையும் சமமாக்குவார். ஆமா, பாத்தீங்கன்னா செருபாபேலுக்கு அதை செஞ்சாரு, ஜான் த பேப்டிஸ்ட்க்கு அதை செஞ்சாரு. இன்னைக்கு இந்த மனவாட்டி சபை கட்டப்படுவதற்கு விரோதமாக எத்தனை நபர்கள் எழுப்பினாலும், எத்தனை மலைகள் எழுப்பினாலும், எத்தனை பள்ளத்தாக்கு உண்டானாலும் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். அல்லேலூயா. ஆமாங்க. ஏன்னா பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படி இருக்குது. உனக்கு தடையாக ஒண்ணுமே இருக்காது, உன்னை எதுவுமே தடை செய்ய முடியாது. ஏன்னா உனக்கு முன்னால போகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. அவர் ரதங்களை அக்கினியால் சுட்டரிக்கிறவர். அவர் வெங்கல தாழ்பாலை உடைக்கிறவர். இந்த மனவாட்டியை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா பிசாசு பாதையில இருப்பான். ஆலயத்தை கட்டும் போது, நெகேமியா ஆலயத்தை கட்டும் போது, சன்பல்லாத்து தோபியான்கிற 2 பேர் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துனே இருக்கிறானுங்க. உன்னுடைய சிந்தையில நெருக்கடியை பிசாசு கொண்டு வந்துனே இருப்பான். உன்னை தூங்க விட மாட்டான், உன்னை சமாதானம் இல்லாம ஆக்குவான். ஒன்று போனா ஒன்று மைண்ட்ல வரும், ஒன்று போனா ஒன்று மைண்ட்ல வரும், ஒன்று போனா ஒன்று மைண்ட்ல வரும். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என் இருதயத்தை, என் எண்ணங்களை சமாதானப்படுத்த ஆண்டவர், என்னவனா வட்ட ஆண்டவர், மலைகளை தகர்க்கக்கூடிய மகத்தான தேவன் என்னோடு இருக்கிற என்ற நிச்சயத்தை நான் உறுதியா பற்றி கொள்ளட்டும். எத்தனை பெரிய ராட்சதம் வரட்டும், அவனுக்கு அரசாங்க வல்லமை இருக்கட்டும், அவனுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கட்டும், அவனுக்கு பின்னால எந்த ஒரு தேசமே இருக்கட்டும், இது ஆவியினால கட்டப்படுகிற சபை. தேவனுடைய ஆவிக்கு முன்பாக எந்த ஒரு ஆவி நிற்கவே முடியாது. அல்லேலூயா. சோ அவன் அதை கொண்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அவனுடைய கமிஷன் என்னன்னா, கம்ப்ளீட் த சர்ச், சபையை கட்டி முடித்து தலைக்கல்லை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும். அதான பண்றாங்க இந்து கோயில்களில், கும்பாபிஷேகம் பண்றாங்க பாருங்க. தலைக்கல்லை கொண்டு வந்து அதை என்ன சொல்றதுன்னா, அதை பிரதிஷ்டை பண்றக்கூடிய மகத்தான காரியம். இன்னைக்கு மனவாட்டி அந்த கடைசி நிலையில ஃபைனல் மெசேஜ், நாம் கடைசி மெசேஜை பெற்றிருக்கிறோம். இதுதான் மெசேஜ் ஆஃப் கிரேஸ். என்ன செய்துங்க, இது த மெசேஜ் ஆஃப் கிரேஸ். இதுதான் கடைசி மெசேஜ். இவங்க தான் சபை வந்து என்ன ஆகுதுங்க, ஃபைனலைஸ் ஆகுது. இன்னைக்கு சபை முழுமை அடைகிற நேரத்தில் நம்மளை கொண்டு வந்துக்கிறான். நீ ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட பிசாசு உனக்கு தடை போடுவான். அவன் வேற யாரும் இல்லை, அவன் தடையை கொண்டு வருகிற பிசாசு. நீ ஜெபம் பண்ணு. இதெல்லாம் ஸ்பிரிட்ல நடக்கிற ப்ராப்ளம். இன்னைக்கு நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி உன்னை பலவீனப்படுத்துகிறான்.
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தா அவனை பெஸ்ட் ஆக்குவார். அவனை சமபூமி ஆக்குவார். அவன் எவ்வளவு பெரிய மலையா இருக்கட்டும், தேவனால் அதை செய்யக்கூடும். அல்லேலூயா. ஸோ செருபாபேலின் கட்டளை தலைக்கல்லை கொண்டு வருவது, இதை வேறு யாருமே இதை செய்யவே முடியாதுங்க. சொல்றாருங்க. ஒரே ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன், நான் முடிக்கலாம். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல முடிக்கலாம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. திருதேசி பேசுறாருங்க. இஸ் திஸ் த டைம் ஆஃப் த எண்ட் சார்? ஐயா, இதுதான் முடிவின் அடையாளமா என்ற செய்தி திருதேசி சொல்லுகிறார். கூர்நுனி கோபுரத்தின் செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அது தலைக்கல். அது என்ன செய்தது? பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட நபரின் மேல் பொருத்தப்பட்டு அதை முத்தரித்தல். தலைக்கல் என்ன ஆகணுங்க? இண்டிவிஜுவலா ஒரு நபர் மேல பொருத்தப்படும் போது முத்தரிக்கப்படுதல். சரிங்களா? ஏன்னா நாம தான் அந்த பர்ஃபெக்ட் மேன் ஸ்டாச்சுரா இருக்கிறோம். பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியா நாம் வருகிறோம். நாம சரியா அந்த நிலைக்கு வரும்பொழுது ஒவ்வொரு மேலும் இண்டிவிஜுவலா அந்த ஹெட் ஸ்டோன் இறங்கணும். அதான் சொல்றாருங்க. கூர்நுனி கோபுரத்தின் செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அது தலைக்கல். அது என்ன செய்தது? பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட நபரின் மேல் பொருத்தப்பட்டு அதை முத்தரித்தல். எப்பொழுது? நாம் விசுவாசம் என்பதுடன் நீதியையும் தேவபக்தியையும் கூட்டிக் கொண்டே வந்தபோது 7 காரியங்களை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் கூட்டிக் கொண்டே வந்தோம். ஆகவே 7வது தேவனாகிய அன்பு ஆகும். அவ்வித மகத்தான அவர் ஒரு தனிப்பட்ட நபரை உருவாக்கி தன்னை பொருத்தி பரிசுத்தாவினால் அவனை முத்தரிக்கிறார். ஏன்னா நம்மளை முத்தரிக்கிறாருங்க. பரிசுத்தாவி உங்களை முத்தரிக்கும் போது நீங்க தெய்வீக அன்பினால் நிரம்பியிருப்பீங்க. யாரை குறித்தும் குறை கூற மாட்டீர்கள், யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டீங்க, எல்லாவற்றுக்கும் நம்ம கோபித்து கொள்ள மாட்டோம். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் நம்பும். நமக்குள்ள போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, பகைமை இருக்காது, நான் என்ற அந்த எண்ணங்கள் நம்ம விட்டு கடந்து போயிட்டு இருக்கும். பாருங்க, அப்ப திருக்குறள் சொல்லுகிறாரு. ஆமாங்க. ஆகவே அப்படியானால் அவருக்கு 7 சபையின் காலங்கள் இருந்தன, 7 ரகசியங்கள் வெளிப்பட்டு விட்டன. இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முந்தைய சபை காலத்தினர் போராடி வந்தனர். ஆகவே இப்போது சபையின் மேல் பொருந்தத்தக்கதாக தலைக்கல்லானது வருகின்றது. சகோதரரே, இடிமுழக்கங்கள் அதை தான் குறிக்கின்றது அல்லவா? ஐயன்மீர், அந்த கட்டத்திற்குள் நாம் வந்து விட்டோமா? சொல்றாரு. அந்த கம்ப்ளீஷனான ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டோமா? இன்னைக்கு எல்லாமே அந்த சபை பரிபூர்ணப்படுவதற்கு எல்லாமே அளிக்கப்பட்டாயிடுச்சு அப்படி திருக்கதர்சி கேட்கிறாரு. அப்ப இன்னைக்கு உள்ள சபையினுடைய நிலையை, அந்த பாழாக்கப்பட்ட சபையானது, சாலமோன் நாட்கள்ல பாழாக்கப்பட்ட சபையானது, அது ரொம்ப ஒரு அற்புதமான ஷேடோவா காண்பித்தது. எர்ஸ்டோன் வரும்போது, அல்லேலூயா, அது நல்ல நிலையில இல்லாதிருந்த போதும், ஆனா அவன் பாருங்க, அது நேரா போன ஒன்னும் அவர் எர்ஸ்டோனை வைக்கல. செருபாபேல் போகும்போது என்ன பண்ணலங்க, அவன் தான் தலைக்கல்லை கொண்டு வருவான்னு சொல்லப்பட்டது. அவர் போகும்போது தலைக்கல்லை வைக்கும் போது அஸ்திவாரமே காணும். திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து வராருங்க. இன்னைக்கு அதனால தான் ஆரம்பத்துல இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம். புரியுதுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால ஞானம் ஆரம்பத்துல இருந்து வராருங்க நமக்கு. இல்ல நீ எந்த சபையிலலாம் இரு அப்படியெல்லாம் நமக்கு சொல்ல வரல. ஆரம்பத்துல இருந்து 1 by 1 நம்மளை கொண்டு வந்தாருங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானத்தை பேசினாருங்க. நம்ம சபை கூடுதலை குறித்து பேசினாருங்க, ராபோஜனத்தை குறித்து பேசினாருங்க, உண்மையான மனம் திரும்புதலை குறித்து பேசினாருங்க. மனம் திரும்புதல் இல்லைன்னா நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. அல்லேலூயா. ஸோ செருபாபேல் அந்த சர்ச்சுக்கான ஃபவுண்டேஷனை அவர் தான் போட்டாருங்க. எர்ஸ்டோன் வரும் முன்பு ஃபவுண்டேஷன் நிச்சயமா தேவை. இந்த மெசேஜ் ஆஃப் கிரேஸ் வரும்பொழுது நிச்சயமா நமக்கு ஃபவுண்டேஷன் தேவை. அதனால தான் நம்ம ஏற்கனவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் கூட சபை ஸ்தாபனத்துல நாம் என்ன பண்ணுங்க, அது தவறு. அது ரோமன் கத்தோலிக்க உபதேசம். அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிற ஒரு மனிதன் தேவராஜ்யத்துக்கு போக மாட்டான். ஏன்னா ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்குது. வேதம் ஒரு ஞானஸ்தானம் தான் போதிக்குது. இவங்கெல்லாம் பிதா குமாரன்றாங்க. ஆனா பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறார். பவுல் 19ஆம் அதிகாரம் அப்போலோ என்று அவனை கூட்டத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறாரு. சமாரியாவில் பிலிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறாருங்க. 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல பவுல் அந்த காவல்காரனுக்கும் ஜெயிலருக்கும் அவன் குடும்பத்தாருக்கும்
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாருங்க. ஏன் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எட்ட தெரியுதுங்களா? இப்போ திரும்ப அழித்தலுக்குள்ள எட்டவன் வரும்போதே அப்படியே தலைக்கல்ல கொண்டாந்து மேலே வைக்க முடியாது. பார்த்தா ஃபவுண்டேஷனே இல்லை. வா திருப்பி ஒன்றுலேருந்து உன்னை கட்டுறாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம். அப்போஸ்தல உபதேசத்தை கடைப்பிடி, ஒழுங்கா முடிய வெட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் போடாத, ஆடைகள்லாம் குறைவா போடாத, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யாத, சரியாவா? அப்போஸ்தலர் இப்படி தான் நடந்தாங்க. இப்படியா நீ வரும்போது தலைக்கல்லை கொண்டு வந்து உன் மேல பொருத்தி தேவன் முத்தரிக்கும் போது நீ பரலோக ராஜ்யத்துக்கு தேவனோடு கூட நித்தியமாய் ஆளும்படிக்கான மகா பெரிய கிருபை தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எட்ஸ்டோன் வருவதற்கு முன்பாக நம்முடைய இருதயமானது திரும்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தான் நாம இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம். இந்த கடைசி நாள்ல பாருங்க, பிசாசு மிக மோசமான உபதேசங்களை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப கடுமையான காரியங்களை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் எப்படிப்பட்ட இந்த மெசேஜ் நமக்கு வந்துக்குது? இது ஏன் கிருபையின் செய்தி? இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் இருந்தாங்க பேதுரு. ஆனா உண்மையில கன்வெர்ட் ஆனாருன்னு பார்த்தோன்னா இல்ல. ஆனாருங்களா? இல்ல. 3 வருஷம் இருந்தாருங்க தோமா. கன்வெர்ட் ஆனாருங்களா? இல்ல. உண்மையான கன்வர்ஷன் இல்லை. கல்வாரியில் வரும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க. யார் போனாலும் நான் போக மாட்டேன்றாரு. ஆனா அங்க இயேசுவை பத்தி ஒரு வேலைக்கார பொம்பளை கேட்குறா, நீ அவரோடு இருந்தான்ட்டு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. மிக மோசமா மறுதளிக்கிறார், ரொம்ப மோசமா மறுதளிக்கிறார், சபிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாருமே அவரை விட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் மீன் பிடிக்க அடுத்த நாள் போயிட்டாங்க. திருப்பி பழைய பாவ வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது உன்னாலும் பழைய பாவ வாழ்க்கை போக முடியாது. இவங்கெல்லாம் போயிட்டாங்க. 3 வருஷம் ஊழியத்தோட இயேசுவோடு வந்து இயேசுவோட படகுல போய் இயேசுவோட பிரயாணம் பண்ணி இவ்விதமா எல்லாம் செஞ்சாங்க. ஆனா கெத்செமனேல காதை வெட்டிட்டாரு பேதுரு. என்ன இல்லை அவருக்கு? இன்னும் பொறுமை இல்லை, இன்னும் கோபம், இன்னும் எரிச்சல் இருக்கலாமா? சொல்லுங்க. இருக்கக்கூடாதுங்க. இன்னும் பாருங்க, பேசினும் போது அப்படியே காதை வெட்டிட்டாரு. அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. எல்லா காரியத்தையும் விசுவாசத்தை தான் நம்ம எதிர்கொள்ளணும். இந்த விதமான காரியம் வரும்போது இவங்க எல்லாமே போயிட்டாங்க அடுத்த நாள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கலாம்? 3 வருஷம் கூட இருந்தானுங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க, இவ்வளோ அற்புதத்தை பார்த்தாங்க, இவ்வளோ அதிசயங்களை பார்த்தாங்க, இவ்வளோ காரியம் நடந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்களே, நம்மளை விட்டு ஓடிட்டானுல அப்படின்னு இவர் விட்டாருங்களா? விட்டாரா? யார் மறுதளித்தானோ அவங்ககிட்டயே போனார். யார் இன்னும் சந்தேகப்படுகிறானோ, தோமா இன்னும் சந்தேகப்படுகிறார், அவர்கிட்டயே போனாருங்க. வா, உன்னுடைய சந்தேகத்தை நல்லா தீர்த்துக்கோ, இந்த என்னுடைய காயங்கள்ல விரல் விடு. வா இங்க பாரு, எனக்கு விழாவில் காயங்கள் நான் தான், அங்க செத்த மனிதன் நான் தான்ப்பா. வராருங்க, பரிசுத்தாவியா வராருங்க. இவங்க கடல் மேல வரும்போது ஐயோ பேயின்னு பயப்படுறாங்க. முழுமையான கன்வர்ஷன் இல்லை, முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. நீ இப்படி இருந்தல, நீ அப்படியே நாசமா போடலாம் ஒரு போல. அதுதான் கிருபை. அவன் என்ன செய்தானோ அதனால நான் இதை செஞ்சேன்னு இல்லை. அவன் என்ன செய்தானோ என்ன செய்யவில்லையோ நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் என்பதுதான் மகத்தான கிருபை. திரு சொல்றார், கிருபையானது ரொம்ப பழமையானதான். உலகத்துல ரொம்ப பழமையானது கிருபை. ஏன் தெரியுங்களா? முதல்ல மனிதன் வீழ்ந்து போன போது மனிதனுக்கு காண்பிக்கப்பட்டதே கிருபை தான். அல்லேலூயா. பாருங்க, அங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, எல்லாமே அந்த நிலையாயிடுச்சு. அவர் ஒருபோதும் அந்த காரியங்களை செய்யவே இல்லை. அதுதான் கிருபை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு மோசமா இருந்தோம்? நம்ம யாருன்னா நல்லவங்களா? யாருமே நல்லவங்க இல்லை. நாம அவருடைய கிருபையை பெறுவதற்கு தகுதியே இல்லாம இருந்தோம். ஆனா ஏன் அவர் நமக்கு கிருபையை காண்பித்தார்? அதுதான் திருடன் சொல்றார், திகைப்பூட்ட கிருபை. பயம் எனக்கு வியப்பாகுது. என்னை போன்ற ஈனனை, என்னை போன்ற நீசனை, என்னை போன்ற பாவியை, என்னை போன்ற துரோகியை
நேசித்தது. அந்த ஆச்சரியமான கிருபை என்னை திகைப்பூட்டுகிறது. அல்லேலூயா. என்ன நிலையில நாம் இருந்தோம், நம்ம எவ்வளவு மோசமா இருந்தோம், எவ்வளவு துன்மார்க்கமா இருந்தோம், ஆனாலும் அந்த கிருபை நம்மை தேடி வந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஸ்திரீ கையும் களமா பிடிக்கப்பட்டா, விபச்சாரம் பண்ணியிருந்தா, அந்த மனிதனோடு பிடிக்கப்பட்டா. உடனே எல்லாரும் கல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அங்க இருந்த சதுசேயர்லாம் கல் வச்சுக்கிறாங்க, பரிசேயர்லாம் கல் வச்சுக்கிறாங்க, எல்லாரும் கையிலும் கல் இருக்குது. எல்லாரும் கல் அடிக்க எப்போ சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி செஞ்சவளை கல் அடிச்சு கொல்லணும். எல்லாரும் கல் வச்சுருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுத்துற இவர் தான். ஆனா இப்ப என்ன இருக்குதுன்னா, கிருபை அவர்கிட்ட வந்துருக்குது. அல்லேலூயா. அவர் கிருபையோடு வந்திருக்கிறார். எல்லாருமே அங்க அவளை அடிக்கணும் போது உடனே ஒரு வார்த்தை பேசுறார், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லாடினார். சொல்றார். அந்த வார்த்தையை சொன்னபொழுது அவனுடைய பாவத்தை அவனுக்கு திரும்ப கொண்டு வந்து அவன் இருதயத்துல உணர்த்தினாராம். அவன் இருதயத்துல மிக பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு வந்தபோது எல்லாம் பாருங்க, வேதம் சொல்லுது, அவனுடைய இருதயம் அவனை வந்து கடிந்து கொண்டது. அவனுடைய மனசாட்சி அவனை கடிந்து கொள்ளும் போது எல்லாரும் கல்ல போட்டாங்க. வேதம் சொல்லுது, அங்க யாருமே இல்லை, அங்க யாருமே ஒரு நபர் கூட இல்லைங்க. அவர் பார்த்தாரு, எங்க ஸ்திரீயே உன் கூட வந்தவங்க எல்லாம் இல்லை, எங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ கல் அடிக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தர் அங்க இருக்கிறார். ஏன்னா அவர் தான் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் சொல்லக்கூடும். அவர் என்ன சொன்னாரு, உங்களை எவன் பாவம் செய்யலாம் அவன் முதல் கல் அடினாரு. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க போயிட்டான். இப்போ கல் அடிக்கிறதுக்கு தகுதியானவர் அங்க இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை ஒன்றும் செய்வதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. ஒருவேளை அந்த ஸ்திரீயை மேலே போய் பார்க்கும்போது இன்னுமே கேட்கல, சிஸ்டர் அவர் உன்னை, நீ எவ்வளோ நாளாக இந்த தப்பை செஞ்சுன்னுக்கிற, உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரியான விஷயம் ஏன் பண்ணுற, உங்கள் வீட்டுக்காருக்கு இது தெரியுமா, இதெல்லாம் நீ செய்து எதுவுமே கேட்கலையே, இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்த நீ எப்படி மேலே வந்த, எப்படி பரலோகத்தில் இருக்கிறன்னா, அந்த மாதிரி என்ன சொல்லும், அதுதான் சார் எனக்கு திகை பூட்டுகிறது, அதுதான் சார் என்ன திகை பூட்டுது, அதுதான் பிரதர் எனக்கு இன்னும் திகைப்பாகுது. நான் எந்த நன்மையுமே செய்யல, அதை என்னால் விவரிக்கவே முடியல. அதுதான் அந்த ஆச்சரியமான கிருபை. நான் ஏன் இங்க வந்தேன்றது எனக்கு தெரியல, அதுதான் கிருபை. சமாரியா ஸ்திரீ போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா, எப்படிமா 6 புருஷனோட நீ வாழ்ந்த, நீ இன்னும் உங்ககிட்ட இங்க வரத்துக்கு இன்னும் உங்ககிட்ட நன்மகுது, எவ்வளவு பாரு, எவ்வளவு பேர் சதுசேய பாரு, எவ்வளவு பெரிய ராஜாக்கள்லாம் அங்க இருக்கிறாங்க பாரு, நீ எப்படி வந்த, அந்த மாதிரி என்ன சொல்லும். அது ஆச்சரியமான கிருபை. எனக்கு தெரியல ஏன் வந்தேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, அதுதான் கிருபை. ஆமா, கிருபைனாலதான் நாம அங்க போறோம். நீங்க செஞ்ச தானம், நீங்க செஞ்ச தர்மம், நீங்க செஞ்ச உதவி, உங்களுடைய உபவாசம், உங்களுடைய ஜபம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய கிருபைக்கு ஈக்குவலா பண்றதுக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபைக்கு, அவர் காட்டின உங்களுடைய தயவுக்கு ஈக்குவலா செய்யறதுக்கு உங்ககிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. முழு உலகத்துல இருக்கிற விசுவாசிங்க கிட்ட எல்லார்கிட்ட இருக்கிற நன்மையை ஒரு இடத்துல வச்சாலும் அவர் காட்டின ஒரு துளி கிருபைக்கு அது ஈடாகாது. ஆனாலும் நம்ம அவர் பரலோகம் கொண்டு போகிறார். அதுதான் சொல்ற அழுகுறாரு, இந்த ஈனனை அவர் நேசித்தார், இந்த நீசனை அவர் நேசித்தார், இந்த துரோகி அவர் நேசித்தார், இந்த பாவி அவர் நேசித்தார். என்னை போன ஈனனை நேசித்தது ஆச்சரியமான கிருபை. அது எனக்கு திகை பூட்டுகிறது, திகை பூட்டும் கிருபை. நம்ம இடத்துல ஒண்ணுமே நன்மை இல்லைங்க, நாம நன்மைக்கு தூரமானவர்கள். இன்னைக்கு கிருபையின் செய்தி அவர் கொண்டு வந்தார். இந்த கிருபையின் செய்தி தான் நம்ம எல்லாரையும் பிடிச்சது. பாவியும் துரோகியும் துன்மார்க்கனும் அயோக்கியனும் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மளை தேடி கண்டுபிடித்தது அந்த ஆச்சரியமான கிருபை. இந்த கிருபையின் செய்தி உண்மையிலே நம்மலாம் தேவன் விட்டு இருந்தாரு நம்ம என்னவாயிருப்போம். நான் அந்த கல்லறையில் போகும்போது நினைச்சேன், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இந்த மரித்து போன இந்த மனிதனை போல நான் இந்த செய்தியை நான் விட்டு போயிருந்தேன்னா எனக்கு கூட என்னைக்கோ இந்த அடக்காலத்தில் நடந்திருப்பாங்க. நான் ஒரு பாவியா மரித்து நான் எந்த பாதாரத்தில் கதறி கொண்டிருப்பேனோ எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, என்னை போன்ற ஈனனை நேசித்திரு, என்னை போன்ற பாவியை நேசித்திரு. இந்த கிருபைக்கு நான் எவ்வளவு தகுதியற்றவன் ஆண்டவரே. தகுதியே இல்லாத என்னை தேடி வந்தது இந்த கிருபை.
இந்த கிருபைக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது அவருடைய கிருபை. அது ஒன்று இருந்தால் போதும், இந்த முழு உலகத்தில் நம்ம கடந்து போயிடலாம். அப்படி ஆச்சரியமான கிருபை. எவ்வளோ திருக்கசி அழுகுறாரு பாருங்க. இன்னைக்கு அந்த நபர்லாம் அவரு பாருங்க, அவங்க ஃபவுண்டேஷன்ல அப்படி இருந்தாங்க. ஃபவுண்டேஷன்ல எப்படி இருந்தாங்க, எப்படி அந்த ஃபவுண்டேஷன் அவங்கள கொண்டு வந்து கட்டுறாரு. அவர் கட்டும்போது அவங்கெல்லாம் பின்மாற்றத்தில் போற கண்டிஷன்ல இருந்தாங்க. மறுதளிச்சு போறவன், சேவல் கூவுது, அவரை சபிக்க தொடங்கினவன், அவனெல்லாம் கொண்டு வந்து தான் அந்த ஃபவுண்டேஷனை போட்டார். இன்னைக்கு முடிவின் நேரத்தில் அந்த அப்போஸ்தலரை காட்டிலும் பல லட்சம் மடங்கு கீழான நம்மை கொண்டு தான் இந்த கம்ப்ளீஷனை பண்றார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் கிருபை உண்டாயிருக்குது. நம்ம ஒன்றும் பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிற பெரிய பெரிய மத குருக்கள் தலைவர்லாம் தன்னுடைய வாழ்நாளையே அவன் திருமணம் பண்ணிக்காம அவன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் துறந்து அவன் போய் வாழ்ந்துருக்கிறான். சபையே கதியானு கிடக்கிறான். அவனுக்கெல்லாம் தேவன் இரக்கம் காண்பிக்கலாம். சரிங்களா? நம்மை போன்ற ஈனர்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு, பாவிகளுக்கு, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு, ஒண்ணுமே இல்லாத நமக்கு அவர் இரக்கம் செஞ்சிருக்கிறார். அவருடைய கிருபைக்காக டெய்லி கெஞ்சுவோம். காலையில் எழுதணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்க ஆண்டவர். அதை காட்டிலும் பெருசு எதுவுமே இல்லைங்க. நமக்கு ஏன் பணம் இல்லை, நமக்கு ஏன் மற்ற காரியம் இல்லை தெரியுங்களா? தேவனுடைய செல்வாக்கே கிருபையா இருக்குது. அது ஒன்று இருந்தா போதும். நீ போய் கேட்கலாம், லாசரு, என்ன லாசரு நீ பிச்சை எடுத்திருந்த, நீ எப்படி இங்க வந்த? அது என்னால சொல்ல தெரியாது. ஆச்சரியமான கிருபை. ஆமா, ஆச்சரியமான கிருபை. சகைவு உங்க வீட்டில் வரும்போது அவங்க எல்லாம் இயேசுவை கிண்டல் பண்ணாங்க, கேலி பரிகாசம் செஞ்சாங்க, பாவி வீட்டில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. எப்படி நீ அவர் வீட்டுக்கு வந்துக்கிற இன்னைக்கு? அவர் என்ன சொல்லுவாருங்க? எனக்கு தெரியல. அது ஆச்சரியமான கிருபை. என்னை போன்ற ஈனனை நேசித்தது. ஆமா, அந்த கிருபை தான் நம்ம நேசித்தது. நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது, நாம் நிற்பது அவருடைய திகைப்பூட்டும் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இருதயத்தை தாழ்த்துவோம். அன்பான சகோதரனே, சகோதரி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்ப, என் ஆத்துமா உம்முடைய கிருபையினால் அபிஷேகம், உம்முடைய கிருபையினால் என் இருதயத்தை மூடும் என்று தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் அவருடைய கிருபைக்காக கெஞ்சுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தார ஆண்டவர். உம்முடைய ஆச்சரியமான கிருபையினால் எங்களை மூடும் ஆண்டவர். நாங்கள் நல்லவர்கள் அல்ல ஆண்டவர். எங்களிடத்துல ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவர். எங்களிடத்துல நல்ல படிப்பில்லை ஆண்டவர். எங்களுடைய கர்த்தாவே பேச்சில் இலக்கணம் இல்லை ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கை சுத்தமானதல்ல, எங்களுடைய ஜீவியம் சுத்தமானதல்ல, எங்களுடைய நினைவுகள் சுத்தமானதல்ல, எங்கள் யோசனைகள் சுத்தமானதல்ல, எங்கள் கற்பனைகள் சுத்தமானதல்ல. எல்லாமே கர்த்தாவே நீசமும் ஈனமுமானவைகள் ஆண்டவர். ஆனாலும் நீ எங்களை நேசித்தீர் ஆண்டவர். ஓ, ஆனால் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவர். இதற்கு எவ்வளவேனு நாங்கள் கர்த்தாவே பாத்திரவான்கள் அல்லாது இருந்தும் எங்களை உம்முடைய கிருபைக்கு தகுதியாய் மாற்றினீர் ஆண்டவர். நாங்கள் கரடு முரடானவர்கள், நாங்கள் சரியானவர்கள் அல்ல என்று அநேக உறவுகள்லாம் எங்களை விட்டு பிரிந்து போகிறார்கள் ஆண்டவர். ஆனாலும் நீ எங்களை நெருங்கி நேசித்து எங்களை எவ்வளவாய் தேடி வருகிறீர் ஆண்டவர். எங்களை சகித்து கொள்கிறீர் ஆண்டவர். எங்களை பொறுத்து கொள்கிறீர் ஆண்டவர். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் எண்ணத்தை ஆண்டவரே உமக்கு செலுத்தக்கூடும். இந்த அன்பிற்கு ஈடாக, இந்த கிருபைக்கு ஈடாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய ஆச்சரியமான கிருபை, ஈனனாகிய நீசர்களாகிய எங்களை நேசித்ததே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபையை நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்தரிங்கள். அன்பான சகோதரனே, சகோதரிய, அவரை கொஞ்சம் சத்தமா துதிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரீக்கு எந்த நிலையில நாம் குறைந்தவர்கள் அல்ல. அந்த கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு எவ்வளவு நாம் குறைந்தவர்கள் அல்ல. அந்த வலது பார்சத்து கல்லனுக்கு கொஞ்சமும் நாம் குறைந்தவர்கள் அல்ல. அவருடைய ஆச்சரியமான கிருபை ஈனர்களாகிய நம்மை நேசித்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். நிர்மூலமாகாததும்
நிற்பது மோக்கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை நீசனன் பாவம் நீங்கினது நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் நீசனன் பாவம் நீங்கினது நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ இம்மட்டும் காத்ததுவே தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை. ஆம் ஆண்டவரே, அந்த கிருபையை பெறுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதிருந்தோம் ஆண்டவரே, நாங்கள் காக்கப்பட்டிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பை பெற்றது உம்முடைய கிருபை, எங்கள் மீட்பை பெற்றது உம்முடைய கிருபை, இக்காலத்து செய்தியை பெற்றது உம்முடைய கிருபை, நீர் அனுப்பின தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை பெற்றது உம்முடைய கிருபை. எல்லாமே கிருபை 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 கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் வாழாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த காலவெளியிலே அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் தங்கி இருந்தது, அவருடைய கிருபை நம்ம மேல் இறங்கி வந்தது. நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம், அவருடைய பரிபூர்ணமான தேவ அன்பு நம்ம மேல் தங்கி இருக்கட்டும். கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த காலவெளியிலே நமக்கு இரக்கத்தையும் சமாதானத்தை அளிப்பாராக. நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்தி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் நம்ம மத்திற்கு தானே சார் ஆபிரகாம் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறவராய் இருக்கிற என் தேவன் ஆகிய கர்த்தாவே, இதோ இந்த நண்பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டு. இதோ இந்த அருமையான இந்த வேலையிலே கர்த்தாவே நாங்கள் ஒன்றாய் கூடி ஆண்டவரே உம்மை துதித்துக் கொள்ளவும் உம்மை பாடவும் போற்றவும் கூட கர்த்தாவே நீர் கொடுத்ததான இந்த கூடாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த குடும்பத்தாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா அந்த குடும்பத்தாரை கூட நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இதோ இந்த நன்றி சொல்ல ஜெபத்தை நான் எடுக்கும்படியா சகோதரர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே தொடக்க ஜெபங்களை செய்து எங்கள் சகோதர சகோதரி கூட நீங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. பாடல ஆராதனை நடத்தின எங்கள் சகோதரர் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே அதற்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இசைக்கருவிகளை மீட்டில சகோதரர்கள் கூட நீங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களுக்காக கூட நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
எல்லா தேவைகளையும் கூட நீங்க சந்தி ஆண்டவரே. Praise the Lord. இந்த அருமையான இந்த மண்பகல் வேலையில கர்த்தாவே உமது வார்த்தையை கொடுக்க எங்கள் மேய்ப்பரை நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் எங்கள் மேய்ப்பரை கொண்டு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே சகரியா புத்தகத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் மட்டுமே ஆகும் என்பதை நாங்கள் கர்த்தாவே Hallelujah, Jesus. அதை குறித்த கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. இந்த மகத்தான செய்திக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உமது ஆவி மாத்திரமே எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே. Hallelujah, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஆண்டவரே. Amen. தேவனே அப்பா உமக்கு நன்றி 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 இயேசு. ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக கர்த்தாவே அந்த ஆதி அப்போஸ்தலனுடைய கர்த்தாவே அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தாவே Thank you, இந்த Lord. மகத்தான தீர்க்கதரிசியை கொண்டு பேசினேன் ஆண்டவரே. அந்த மல்கியா 4, 5, 6 கர்த்தாவே Hallelujah, எங்களுக்காக நீர் கொண்டு வந்தீர் கர்த்தாவே. Thank you, Lord. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களிடத்தில் இலை இல்லை, கிளை இல்லை, பட்டைகள் இல்லை ஆண்டவரே. Amen. ஏதோ உம்முடைய கிருபையினால் எங்களுக்குள்ளாக வேறிலே அந்த விசுவாசத்தை வைத்திருந்து Jesus. கர்த்தாவே அந்த காரணத்தால் மாத்திரமே கர்த்தாவே இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்கிறீர் ஆண்டவரே. Thank you, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற Thank கர்த்தாவே. you, Lord. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இதோ வாசல் அண்டையில் வந்து நான் கதவை தட்டுகிறேன். யாராவது திறக்க மனம் இருந்தால் திறக்கட்டும். அப்போது அவரோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா இதோ எங்கள் இதயத்தை திறந்து வைத்தோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினீர் கர்த்தாவே. Jesus. உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசித்தோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Praise the Lord. மார்க் 16:18 கூட நாங்கள் செய்யும்படியாய் செய்ய கர்த்தாவே. அதுக்கான மொத்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக வைக்கும் ஆண்டவரே. Praise the Lord. விசுவாசம் எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் ஜீவிக்கிற நாள் மட்டுமா இருக்கட்டும் கர்த்தாவே. Praise the Lord. ஒருபோதும் எங்களை கைவிடாது இருந்தேவளே. Hallelujah. எங்களுடைய எல்லா மீறுதல் குற்றக்குறைகள் எல்லாவற்றையும் கூட மன்னிய கர்த்தாவே. Hallelujah. ஆண்டவரே உமது வருகை மட்டுமா எங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள். Thank you, Lord. எங்கள் சபையார் அனைவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தாவே. எங்களுடைய எல்லா குறைகளையும் எல்லாவற்றையும் நீராக்கி போடுங்க Thank you, Jesus. எங்களுக்குள்ள சமாதானத்தை அமைதியும் தாங்க ஆண்டவரே. Hallelujah. இயேசுவே, எங்கள் ஒரு முறையாக ஒரு விசையாக கூட எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். Thank you. சமாதானத்தோடு எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Thank you. உமது வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு போதுமான Thank you. கர்த்தாவே பலத்தை தாரும் ஆண்டவரே. Thank you, Jesus. எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பரும் என்று மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம். ஆமென். ஆமென், 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 ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய பிரசன்ன கிருபை உங்கள் ஒவ்வொருவோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.